ஹலோ வியூவர்ஸ், வணக்கம் ஆல் ஆஃப் யூ. வெல்கம் டு பவர் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், நைக்கோஸ் பிளாட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் அந்த சப்ஜெக்டில் ஒரு முக்கியமான டாபிக் தான் நைக்கோஸ் பிளாட். நைக்கோஸ் பிளாட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முதல்ல பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அது கண்டிப்பாக கொஞ்சம் வேகாக தான் இருக்கும். அதனால் எடுத்த உடனே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிவிடுவோம், அப்புறம் தேவையான டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு ப்ராப்ளம். For the given open loop transfer function g of s h of s equal to 5 divided by s into s plus 1 into s plus 2, sketch Nyquist plot and comment its stability. Question கொடுத்தாச்சு. இப்போ நம்ம Nyquist plot வரைய போறோம்னா ஃபர்ஸ்ட் நாம செய்ய வேண்டிய ஒர்க் என்ன, கொடுத்துருக்க டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன்ல ஆரிஜின்ல போல் இருக்கான்னு பார்க்கணும். போல்னா என்னன்னா நமக்கு கொடுத்துருக்க டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட டினாமினேட்டர், அந்த டினாமினேட்டரை ஜீரோக்கு ஈக்குவேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எஸ்ஸுக்கு கிடைக்கக்கூடிய ரூட்ஸ், அந்த ரூட்ஸை தான் போல்ஸ்னு சொல்லுவோம். அந்த ரூட்ஸில் ஏதாவது ஜீரோவாக வருதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ நீங்கள் கொடுத்துருக்க கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்ஸு, அப்புறம் எஸ் ப்ளஸ் 1, அப்புறம் எஸ் ப்ளஸ் 2. இதை சால்வ் பண்ணோன்னா ரூட்ஸ் என்னென்னா எஸ் ஈக்குவல் டு 0, -1, -2. இதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா டினாமினேட்டரில் தனியாக எஸ் இருக்கா இல்லையா, இருக்கு. டினாமினேட்டரில் தனியாக எஸ் இருக்குன்னா எத்தனை எஸ் இருக்கு, ஒரு எஸ் இருக்குன்னா 1 போல் அட் த ஆரிஜின். எஸ் ஸ்கொயர்னா 2 போல்ஸ் அட் த ஆரிஜின். ஸோ நமக்கு கொடுத்த கொஸ்டினில் டினாமினேட்டரில் ஒரு எஸ் தனியாக இருக்கு, அப்போ 1 போல் அட் த ஆரிஜின். ஸோ நிக்கோஸ் பிளாட்டில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, ஃபைண்ட் நம்பர் ஆஃப் போல்ஸ் அட் த ஆரிஜின், 1 போல் அட் த ஆரிஜின். அப்போ நிக்கோஸ் பிளாட் ஹேஸ் 4 செக்ஷன்ஸ். இந்த கொஸ்டினுக்கு நிக்கோஸ் பிளாட்டை 4 பார்ட்டாக வரைய போகிறோம். செக்ஷன் 1. பொதுவாக நைக்கோஸ் பிளாட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா போலார் பிளாட்டு டீட்டெயிலாக தெரிஞ்சிருக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ நான் போலார் பிளாட் சம்மந்தமாக வீடியோஸ் அப்லோடு பண்ணியிருக்கேன், அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக புரியும். இப்போ கொடுத்துருக்க சிஸ்டம் 5 டிவைடட் பை எஸ் இன்ட்டு s plus 1 into s plus 2. இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இது டைப் 1 ஆர்டர் 3 சிஸ்டம். டைப் 1 ஆர்டர் 3 சிஸ்டத்துக்கு அப்ராக்சிமேட் போலார் பிளாட் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். கிராஃபு செக்ஷன் 1, அதில் ஒரு கர்வு எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்னு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். டைப் 1 ஆர்டர் 3 சிஸ்டம்னா 2வது குவாட்ரண்ட்டில் ஆரம்பித்து 3வது குவாட்ரண்ட்டில் முடியும். ஸோ இங்கே ரைட் சைடில் இருக்க அந்த கிராஃப் பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். வெர்டிக்கலாக இருக்கிறது ஒய் ஆக்சிஸ், ஹரிசாண்டலாக இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் ரைட் சைடு இருக்கிறது பாசிட்டிவ் ரியல் ஆக்சிஸ், லெஃப்ட் சைடில் இருக்கிறது நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ். இப்போ ரைட் சைடில் இருக்கிற இடத்துல 0, அதுலேருந்து கிளாக் வைஸாக வாங்க. ஃபஸ்ட்டு -90 ப்ளூ கலரில், அப்புறம் -180, அப்புறம் -270, அப்புறம் 0 கிளாக் வைஸில். ஆன்டி கிளாக் வைஸில் +90, +180, +270, 0. ஸோ சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா நிக்கோஸ் பிளாட் நம்ம வரையும் போது கிளாக் வைஸில் போனோம் அப்படின்னா ஆங்கிள் நெகட்டிவாக இன்க்ரீஸ் ஆகும், ஆன்டி கிளாக் வைஸில் போனோம் அப்படின்னா ஆங்கிள் பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிக்கோஸ் பிளாட்டில் செக்ஷன் 1 போலார் பிளாட் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கணும். டைப் என்ன ஆர்டர் என்னன்னு கண்டுபிடிச்சி அந்த டைப்பு அந்த ஆர்டருக்கு அப்ராக்சிமேட் போலார் பிளாட் என்னவோ அதை வரைஞ்சிடணும். இப்போ டைப் 1 ஆர்டர் 3க்கு இதுதான் அப்ராக்சிமேட் போலார் பிளாட். இருந்தாலும் அதை ஒரு ப்ரொசீஜராக செய்யணும் அப்படின்னா அதுக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் எஸ்ஸை ஒமேகான்னு மாற்றணும். 5 டிவைடட் பை ஒமேகா இன்ட்டு ஒமேகா ப்ளஸ் 1 இன்ட்டு ஒமேகா ப்ளஸ் 2. இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் ஃபங்க்ஷன் அப்புறம் ஃபேஸ் ஆங்கிள் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு மேக்னிடியூட் ஃபங்க்ஷன் என்ன, 5 டிவைடட் பை ஒமேகா இன்ட்டு ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயரை 4ன்னு சொல்லிக்கிறோம். தென் ஃபேஸ் ஆங்கிள் என்ன, 5. அது கிடையாது, 5க்கு ஃபேஸ் ஆங்கிள் கிடையாது. டினாமினேட்டரில் தான் மற்ற டேர்ம்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஸோ டினாமினேட்டரில் இருக்கிறதுனால முன்னாடி டேர்ம்ஸுக்கு ஃபேஸ் ஆங்கிள் கண்டுபிடிக்கும் போது முன்னாடி மைனஸ் சேர்த்துக்கணும். ஒமேகானா -90, ஒமேகா +1 அப்படின்னா -tan இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா, ஒமேகா +2 அப்படின்னா -tan இன்வர்ஸ் ஆஃப் ஒமேகா டிவைடட் பை 2. ஸோ இப்போ மேக்னிடியூட் ஃபங்க்ஷன் ரெடி, ஃபேஸ் ஆங்கிள் ஃபங்க்ஷன் ரெடி. இப்போ இந்த ஃபங்க்ஷனில் ஒமேகாவுக்கு ஃபஸ்ட்டு 0 கொடுக்குறோம், அப்புறம் இன்ஃபினிட்டி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு 0 கொடுத்தா என்ன ஆகும், டினாமினேட்டர் 0 ஆகிடும். 5 டிவைடட் பை 0 எவ்வளோ, இன்ஃபினிட்டி. அப்புறம் ரெண்டாவது இன்ஃபினிட்டி கொடுத்தோம் அப்படின்னா மேக்னிடியூட் ஃபங்க்ஷனில் டினாமினேட்டர் என்ன ஆகிடும், இன்ஃபினிட்டி ஆகிடும். 5 டிவைடட் பை இன்ஃபினிட்டி எவ்வளோ, 0.
ஸோ மேக்னிடியூட் வந்து எவ்வளோ, ஒமேகா ஜீரோன்னா மேக்னிடியூட் இன்ஃபினிட்டி, ஒமேகா இன்ஃபினிட்டினா மேக்னிடியூட் 0. அடுத்தது ஃபேஸ் ஆங்கிள் எவ்வளோ, ஃபஸ்ட்டு ஒமேகாக்கு 0 கொடுத்தோன்னா -90 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 0 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 0/2. 0/2 0 தான் சொல்ல போகிறோம். tan இன்வர்ஸ் ஆஃப் 0 எவ்வளோ, 0 தான். அப்போ ஆன்சர் எவ்வளோ, -90. ஒமேகா ஈக்குவல் டு 0னா பை ஈக்குவல் டு -90. அப்புறம் ஒமேகா ஈக்குவல் டு இன்ஃபினிட்டினா -90 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி டிவைடட் பை 2. இன்ஃபினிட்டி டிவைடட் பை 2வை இன்ஃபினிட்டின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி tan இன்வர்ஸ் ஆஃப் இன்ஃபினிட்டி எவ்வளோ, 90. அப்போ ஆன்சர் எவ்வளோ, -90 -90 -90 மொத்தமாக சேர்த்தா -270. ஸோ இப்போ நமக்கு வந்து 2 செட் ஆஃப் ரீடிங்ஸ் வந்துருக்கு. அதாவது ஒமேகாவை மறந்துடணும். எம்முக்கு இன்ஃபினிட்டினா பைக்கு -90, எம்முக்கு 0னா பைக்கு -270. ஸோ இப்போ இந்த 2 ரீடிங்ஸை தான் நம்ம கிராஃபில் மார்க் பண்ண போகிறோம். அதாவது இன்ஃபினிட்டிக்கு -90, 0க்கு -270. ஸோ நமக்கு -90 -270 எங்கே இருக்குன்னு தெரியும். -270 0 மேக்னிடியூட்ல. ஸோ கிராஃபில் 0 எது, ஆரிஜின். -90 இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டினா கிராஃபோட லாஸ்ட். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணும்போது ஒரு கருவாக வரையணும். அந்த கருவை வந்து போலார் பிளாட்லேருந்து தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இப்போதைக்கு டைப் 1 ஆர்டர் 3 சிஸ்டம் இதுக்கு இதுதான் கரு. இந்த நாலேஜ் இருந்தால் போதும். வேற டைப் அண்ட் ஆர்டர் சிஸ்டம்ஸ் அதுக்கு வந்து கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனை கொஞ்ச நேரம் பாஸ் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு டைப் அண்ட் ஆர்டர் சிஸ்டத்துக்கு போலார் பிளாட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்குங்க. ஸோ இப்போ நம்ம நைகோஸ் பிளாட்ல ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் செக்ஷன் வந்து இன்ஃபினிட்டி -90ல ஆரம்பிச்சு 0 -270ல முடிஞ்சிருச்சு. எப்போதுமே நைகோஸ் பிளாட்டை கிளாக் வைஸ்ல தான் கொண்டு போகணும். அதாவது நாம வரைஞ்ச கருவோட டைரக்ஷன் வந்து கிளாக் வைஸ்ல தான் போகணும். ஸோ இப்போ நான் -90ல ஆரம்பிச்சு 270ல போய் முடிக்கிற இடத்துல ஏரோ போட்டு இண்டிகேட் பண்ணியிருக்கேன் கிளாக் வைஸ்ல. செக்ஷன் 1 முடிஞ்சிருச்சு. அடுத்தது செக்ஷன் 2. இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் 5/s × s+1 × s+2. நியூமரேட்டர்ல நம்பர்ஸ் இருந்ததுன்னா அதை ஃபுல்லாக எடுத்துட்டு 1 அப்படின்னு வச்சிடணும். டினாமினேட்டரில் எஸ்ஸை மட்டும் வச்சுக்கணும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் எங்கே இருந்தாலும் எஸ் இருந்ததுன்னா அந்த டேர்ம்ஸுக்கு பக்கத்தில் இருக்கிறத எடுத்துட்டு வெறும் எஸ்ஸை மட்டும் வச்சுக்கணும். நம்பர்ஸ் இருந்ததுன்னா நம்பர்ஸை எடுத்துட்டு 1ன்னு வச்சுக்கணும். ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், 1/s × s. இந்த எஸ்ஸை r × e⁻j∅ அப்படி மாற்றிடணும். ரீப்ளேஸ் s by r × e⁻j∅. அப்புறம் மல்டிப்ளை பண்ணோம்னா 1/r³ e⁻j3∅ இல்லை e⁻3j∅ எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ இந்த ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு ஆருக்கு இன்ஃபினிட்டி, தீட்டாக்கு +π/2. அப்புறம் ஆருக்கு திரும்ப இன்ஃபினிட்டி, ஆனால் தீட்டாக்கு -π/2. ரெண்டுத்தையும் சப்ஸ்டிடியூட் பண்ணால் 2 வேல்யூஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஆருக்கு இன்ஃபினிட்டி, தீட்டாக்கு +π/2. சப்ஸ்டிடியூட் பண்ணால் என்ன ஆகும், 1/∞³ e⁻+j3π/2 இருக்கும். இந்த டினாமினேட்டரில் இருக்க e⁻ ஃபங்க்ஷனை மட்டும் மேலே கொண்டு வந்துக்கிறோம். அந்த இன்ஃபினிட்டி கியூபை அப்படியே வச்சுக்கிறோம். அப்போ எப்படி ஆகும், 1/∞³ e⁻ மேலே வரும்போது e⁻ வந்துடும். கீழே e⁻+ இருந்ததுன்னா நியூமரேட்டர் கொண்டு போகும்போது e⁻- ஆகிடும். இப்போ e⁻−j3π/2 ஆகிடும். 1/∞³ 1/∞ தான் சொல்கிறோம். 1/∞ 0ன்னு சொல்கிறோம். e⁻−j3π/2 3π/2 எவ்வளோ, 3π/2னா 3 × 180/2 அல்லது 3 × 90, அதை 270ன்னு சொல்லுவோம். ஸோ e⁻−j270. ஸோ ஆன்சர் எவ்வளோ, அதாவது ஆருக்கு இன்ஃபினிட்டி, தீட்டாக்கு +π/2 கொடுத்தா ஆன்சரு 0 e⁻−270. அப்புறம் ஆருக்கு இன்ஃபினிட்டி, தீட்டாக்கு -π/2 கொடுத்து அதே மாதிரி டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய e⁻ டேர்மு இப்போ மைனஸில் இருக்கும், அதை மேலே கொண்டு வரும்போது e⁻+ன்னு மாறிவிடும். அப்போ ஆன்சர் எவ்வளோ, 0 e⁻+270. ஸோ நமக்கு 2 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. 0 e⁻−270, 0 e⁻+270. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, டிராய் சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 0 ஃப்ரம் -270 டிகிரி டு +270 டிகிரி. கிராஃப்ல -270 டிகிரி +270 டிகிரி எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்போ இந்த -270லேருந்து +270க்கு சர்க்குலரா நம்ம மூவ் பண்ணணும். அதாவது -270லேருந்து -180, அப்புறம் -90, 0, அப்புறம் +90, +180, +270. பொதுவாக நைகோஸ் பிளாட் வரையும் போது நாம கிளாக் வைஸ்ல தான் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். பட் இருந்தாலும்
அந்தந்த செக்ஷனுக்கு வரக்கூடிய வேல்யூஸை வச்சு தான் கிளாக் வைஸா ஆன்டி கிளாக் வைஸாங்கிறத ஃபைனலாக முடிவு பண்ண முடியும். ஸோ இந்த செக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் வந்து பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகுது, -270 to +270. அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி 2 சுற்றி வந்து தான் நிற்கும் பிளாட். ஒருவேளை ஆங்கிள் வந்து நெகட்டிவாக இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா நிக்கோஸ் பிளாட் வந்து கிளாக் வைஸில் போகும். பட் எப்படி இருந்தாலும் இவ்வளோ கால்குலேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது, டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் டினாமினேட்டரில் எஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு டிராய சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 0 அப்படின்னு தான் வரும். அப்படின்னா செக்ஷன் 2 கிடையாது. பட் செக்ஷன் 2ஓட யூஸ் என்னன்னா செக்ஷன் 1 முடிச்சு செக்ஷன் 3க்கு எப்படி போகிறது அதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளோதான் செக்ஷன் 2. அடுத்தது செக்ஷன் 3. அதே மாதிரி தான் நிக்கோஸ் பிளாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு போலார் பிளாட் பற்றி நல்ல நாலேஜ் இருந்தால் போதும். அதுவும் போலார் பிளாட்டோட இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி ஸ்க்ரீனில் பார்த்த அந்த அப்ராக்சிமேட் பிளாட்டை ஞாபகம் இருந்தால் போதும். இப்போ பாருங்கள் செக்ஷன் 3, நோ நீட் டு கால்குலேட் செக்ஷன் 3. அதாவது செக்ஷன் 1 கீழே ரெட் கலரில் இருக்குது பாருங்கள் கிராஃப், அதோட வெர்டிக்கல் மிரர் இமேஜ் அப்படியே வெர்டிக்கலாக அந்த கிராஃபை திருப்பினா எப்படி இருக்கோ அதுதான் செக்ஷன் 3. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க, அதில் ஆரிஜினில் ஒரு போல் இருக்குது அப்படின்னா மொத்தம் 4 செக்ஷன். ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு அப்ராக்சிமேட் போலார் பிளாட் வரைஞ்சா போதும். ரெண்டாவது செக்ஷன் கிடையாது. மூணாவது செக்ஷன் ஃபஸ்ட்டு செக்ஷனோட மிரர் இமேஜ். பட் மூணாவது செக்ஷனோட கால்குலேஷன் எப்படி வருதுன்னு இந்த பக்கம் நான் கொடுத்துருக்கேன். பட் இந்த கால்குலேஷன் தேவையே இல்லை. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருந்தாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாம் டைப்பாக இருந்தாலும் சரி, செக்ஷன் 1ஓட மிரர் இமேஜ் தான் செக்ஷன் 3. ஸோ செக்ஷன் 3 முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள் செக்ஷன் 4, ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் 5/s × s+1 × s+2. இதில் தனியாக இருக்க எஸ்ஸை மட்டும் வச்சுக்கணும். s+1 s+2 எல்லாத்தையும் எடுத்துடணும். ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் தனியாக இருக்கிற எஸ்ஸை மட்டும் வச்சுக்கணும். நம்பர்ஸு அப்புறம் சேர்ந்து இருக்கிற s+1 s+2 எல்லாத்தையும் எடுத்துடணும். அப்போ இந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னவாயிடுது, g(h) = 1/s அப்படின்னு வந்துடுது. ஸோ இப்போ செக்ஷன் 4 பாருங்க, g(h) = 5/s × s+1 × s+2. இந்த செக்ஷனில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நியூமரேட்டர் டினாமினேட்டர் அதை கவனித்து பாருங்க, தனியாக இருக்க எஸ்ஸை மட்டும் வச்சுக்கிங்க, மற்ற எல்லாத்தையும் எடுத்துருங்க. அப்போ ஆன்சர் என்ன, 1/s. டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் தனியாக இருக்கிற எஸ்ஸை மட்டும் எடுத்துக்கணும், 1/s. ரீப்ளேஸ் s by r × e⁻j∅. அப்போ 1/r × e⁻j∅. ரைட். அடுத்தது என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு r-க்கு 0, θ-க்கு -π/2. அடுத்தது r-க்கு 0, θ-க்கு +π/2. இதை சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இதே ஒர்க்கை செக்ஷன் 2ல் என்ன செஞ்சங்கிறத ஞாபகப்படுத்திங்க, சொன்னால் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ சிம்பிளாக ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தனியாக இருக்க எஸ்ஸை மட்டும் எடுங்க, எஸ்ஸை r × e⁻j∅ மாற்றுங்க, r-க்கு 0 சப்ஸ்டிடியூட் பண்ணுங்க, θ-க்கு ஃபஸ்ட்டு -π/2 அப்புறம் +π/2. பட் ரெண்டு தாட்டியும் r-க்கு 0 சப்ஸ்டிடியூட் பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், r-க்கு 0, θ-க்கு -π/2. ஸோ 1/0 × e⁻j−π/2 அல்லது e⁻−j⁻2 எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ அந்த e⁻−j⁻2 மேலே கொண்டு போயிடுறோம், மேலே கொண்டு போனால் அது ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ 1/0 e⁻+j⁻2. இந்த 1/0 என்ன சொல்லுவோம், இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு ஆன்சர் என்ன, இன்ஃபினிட்டி e⁻+90. அடுத்த ஸ்டெப்புக்கு ஆன்சர் என்ன, இன்ஃபினிட்டி e⁻−90. இப்போ இந்த ரெண்டு நம்பரும் நமக்கு என்ன சொல்லுது, இன்ஃபினிட்டி e⁻+90, இன்ஃபினிட்டி e⁻−90. அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, டிராய சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் இன்ஃபினிட்டி ஸ்டார்டிங் ஃப்ரம் +90 எண்டிங் அட் -90. ஸோ நமக்கு +90 எங்கே இருக்குன்னு தெரியும், -90 எங்கே இருக்குன்னு தெரியும். +90லேருந்து -90க்கு நம்ம போகணும், ஒரு சர்க்கிளாக போகணும். டிராய சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் இன்ஃபினிட்டி அப்படின்னா கிராஃபோட கடைசி வரைக்கும் சர்க்கிள் வரைஞ்சிக்க வேண்டியதான். பட் எந்த பக்கம் வரையணும் அப்படின்னா கிளாக் வைஸில் போகணும். அப்போ +90லேருந்து -90க்கு கிளாக் வைஸில் போகணும் அப்படின்னா ரைட் சைடு எக்ஸாக்சிஸ் ஃபுல்லாக ஒரு செமி சர்க்கிள் வரைஞ்சிடணும், அதில் ஏரோ மார்க் பண்ணிடணும். ஸோ இப்போ செக்ஷன் 4 முடிஞ்சுது. நைக்கோஸ் பிளாட் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆரிஜினில் போல் இருந்ததுன்னா 4 செக்ஷன். ஸோ 4 செக்ஷனும் வரைஞ்சாச்சு. இப்போ அந்த 4 செக்ஷனையும் ஒன்றா ஸ்க்ரீனில் பாருங்கள், கொஞ்ச நேரம் பாருங்கள். ஃபர்ஸ்ட் செக்ஷன் ரெட் கலர், ரெண்டாவது செக்ஷன் க்ரீன் கலர், மூணாவது செக்ஷன் ப்ளூ கலர், நாலாவது செக்ஷன் சாஃபரன் கலர். இப்போ அடுத்தது பாருங்கள்,
லெஃப்ட் சைடில் பாருங்கள் 4 செக்ஷனையும் அப்படியே வச்சுருப்பேன். பட் இதில் ரெண்டாவது செக்ஷன் தான் க்ரீன் கலரில் இருக்கிறது. அது வந்து ட்ராய சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 0. அது பேருக்கு தான். ஏன்னா ரியலிஸ்டிக்காக ஜாமெண்ட்ரிக்கலாக நம்ம 0 ரேடியஸில் சர்க்கிள் வரைய முடியாது. ஸோ அந்த ரெண்டாவது செக்ஷனை மட்டும் எடுத்துக்கிட்டு ப்ளூ கலர், பிங்க் கலர், டார்க் பிங்க் கலர் மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா, அதாவது தொடர்ச்சியாக செக்ஷன் 1 செக்ஷன் 2ங்கிறது சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 0 அப்படின்னா செக்ஷன் 1லேருந்து செக்ஷன் 3க்கு நடுவில் இருக்குது, ஆனால் தெரியாது. அதுக்கு அதான் அர்த்தம். ஸோ செக்ஷன் 1 பிங்க் கலர், அப்படியே செக்ஷன் 2 முடிஞ்சு அப்படியே ப்ளூ கலரில் போய் அப்படியே டார்க் பிங்க் கலரில் வந்து திரும்ப செக்ஷன் 1ல் முடிக்கிறோம். இதுதான் ரைட் சைடில் இருக்க ஃபிகர். இப்போ இதுதான் நமக்கு கொடுத்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கான நிக்கோஸ் பிளாட் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ இந்த பிளாட்டை வச்சுக்கிட்டு நமக்கு கொடுத்த சிஸ்டம் வந்து ஸ்டேபிளாக இல்லையான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், இந்த கால்குலேஷனை நம்ம செய்யணும். ஸோ நிக்கோஸ் பிளாட்டோட படம் வரைகிறதுக்கு 1 or 2 minutes தான் எடுத்துக்கணும். ஏன்னா செக்ஷன் 1 போலார் பிளாட் அப்ராக்சிமேட் டைப்பை ஞாபகம் வச்சுக்கணும். செக்ஷன் 2 கிடையாது. செக்ஷன் 3 மிரரையுமே செக்ஷன் 4 மட்டும்தான் நம்ம வரைய போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனை பாருங்கள். டு ஃபைண்ட் ஸ்டெபிலிட்டி we have to find where Nichols plot cuts -1 point in x-axis or negative real axis. அதாவது கிராஃபில் வெர்டிக்கலாக இருக்கிறது y-axis அல்லது imaginary axis. ஹரிசாண்டல் இருக்கிறது எக்ஸ் ஆக்சிஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸில் லெஃப்ட் சைடு இருக்கிறது தான் நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ். லெஃப்ட் சைடில் நிக்கோஸ் பிளாட்டு எந்த இடத்துல கட் பண்ணுது. இப்போ நம்ம பிளாட்டு கட் பண்ணிச்சு. அந்த கட் பண்ணுற இடத்துல மேக்னிடியூட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா நாம் என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எடுத்துக்கிட்டு எஸ்ஸை ஜே ஒமேகா அப்படின்னு மாற்றணும். எஸ்ஸை ஜே ஒமேகான்னு மாற்றினதுக்கு அப்புறம் அதை ஏதோ ஒரு மெத்தடில் சால்வ் பண்ணி இமேஜினரி டேர்ம்ஸை மட்டும் எடுத்து 0க்கு ஈக்குவேட் பண்ணும். இப்போ இங்கே ஸ்க்ரீனை பாருங்கள். ஃபஸ்ட்டு லைன் 5/s × s+1 × s+2 எஸ்ஸை ஜே ஒமேகான்னு மாற்றுறோம். என்ன ஆயிடுச்சு? 5/j ஒமேகா × j ஒமேகா +1 × j ஒமேகா +2 அப்படின்னு ஆயிடுச்சு. இந்த j ஒமேகா +1-ஐ 1 + j ஒமேகான்னு எழுதிக்கிறது நல்லது. அப்போ தான் மல்டிப்ளிகேஷன் நமக்கு புரியும். ஸோ ஃபங்க்ஷன் நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். 5/j ஒமேகா × 1 + j ஒமேகா × 2 + j ஒமேகா. இது காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கிறதுனால இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கும் 1 + j ஒமேகா 2 + j ஒமேகா இதுக்கு காஞ்சிகேட் எடுக்கிறோம். 1 + j ஒமேகாக்கு காஞ்சிகேட் என்ன? × 1 - j ஒமேகா / 1 - j ஒமேகா. அதாவது சிம்பிளாக ஒரு நம்பரை ஒரு ஃப்ராக்ஷனால் பெருக்கிறோம். அதில் நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஒரே நம்பர் அப்படின்னா 1ஆல் மல்டிப்ளை பண்ணுற மாதிரி தான் அர்த்தம். ஸோ நோ சேஞ்ச். அதனால் 1 + j ஒமேகா அதுக்கு ஒரு காஞ்சிகேட்டு, 2 + j ஒமேகா அதுக்கு ஒரு காஞ்சிகேட் எடுத்துட்டு இப்போ டினாமினேட்டரை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு j ஒமேகா, அப்புறம் 1 + j ஒமேகா × 1 - j ஒமேகா, அப்புறம் 2 + j ஒமேகா × 2 - j ஒமேகா அப்படி செஞ்சுக்கிறோம். இப்போ 1 + j ஒமேகா × 1 - j ஒமேகாவை a + b × a - bன்னு சொல்லுவோம். a + b × a - b எவ்வளோ? a² - b² தான் சொல்லுவோம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா 1 + j ஒமேகா × 1 - j ஒமேகா = 1² - j² ஒமேகா² கரெக்டு தான். பட் அந்த j² = -1 அதை சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா 1 - ஒமேகா² அப்படின்னு வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வரும்போது 1 + ஒமேகா² அல்லது 1² + ஒமேகா² வரும். அதே மாதிரி 2 + j ஒமேகா × 2 - j ஒமேகாவை எப்படி சொல்லணும்? 2² + ஒமேகா² சொல்லணும். ஏன்னா j² = -1. இப்படி டினாமினேட்டர் முடிஞ்சிடும். ஆனால் நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கும். ஸோ அப்போ ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த லைனோட கடைசிக்கு வந்துருங்க. ஸோ 5 × 1 - j ஒமேகா × 2 - j ஒமேகா / அப்படி வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் அந்த 5ஆல் அடுத்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோம். தென் அதுக்கப்புறம் அடுத்த டேர்மை மல்டிப்ளை பண்ணுறோம். அப்புறம் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம்? அந்த லைனில் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோம்? டினாமினேட்டரில் j ஒமேகான்னு இருக்கு பாருங்கள். அதில் ஜேவை மட்டும் மேலே கொண்டு வரோம். ஜேவை மட்டும் மேலே கொண்டு வந்ததும் அப்படின்னா டினாமினேட்டரில் j இருக்குன்னா அது நியூமரேட்டருக்கு போகும்போது -jன்னு ஆகிடும். அப்போ நியூமரேட்டரில் இருக்க மொத்த டேர்மையும் இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? -jவால் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அடுத்த லைன் பாருங்கள், க்ரீன் லைன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு டினாமினேட்டர் இருக்க j மேலே போய் -jன்னு மாதிரி உள்ளே இருக்க டேர்ம்ஸை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணும். மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அதில் இருக்க டேர்ம்ஸை ஃபுல்லாக நம்ம என்ன செய்கிறோம்?
ஷஃபிள் பண்ணி ஜே இருக்கிற டேர்ம்ஸ் தனியாக, ஜே இல்லாத டேர்ம்ஸ் தனியாக எடுத்துக்கிறோம். அதில் முக்கியமாக ஜே ஸ்கொயர் எல்லாம் -1ன்னு மாற்றிடுறோம். மாற்றினா கடைசியில் நமக்கு கிடைக்குது பாருங்கள், அந்த க்ரீன் கலர் லைனில் கடைசியாக டினாமினேட்டரில் ஜேவே இல்லை. நியூமரேட்டரில் -10j -10 ஒமேகா -5 ஒமேகா +5j ஒமேகா ஸ்கொயர். இதில் ஜே இருக்க டேர்ம்ஸை மட்டும் எடுக்கிறோம். -10j +5j ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கிறோம். அதாவது டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் எஸ் ஜே ஒமேகான்னு மாற்றுங்க. அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச மேத்தமெட்டிக்ஸை வச்சு சால்வ் பண்ணுங்க. கடைசியாக ஜே டேர்ம்ஸை மட்டும் எடுத்து 0க்கு ஈக்குவேட் பண்ணுங்க. என்ன வருது? -10j +5j ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ 5j ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 10j. ஜே கேன்சல் ஆகிடும். 5 10 கேன்சல் ஆகும்போது ஒமேகா ஸ்கொயர் ஈக்குவல் டு 2ன்னு வரும். அப்போ ஒமேகா ஈக்குவல் டு √2ன்னு வரும். இது ஆன்சர் கிடையாது. ஒமேகா ஈக்குவல் டு √2 இது ஒரு வேல்யூ. இப்போ அந்த வேல்யூவை எடுத்துட்டு போய் திரும்ப டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அது எப்படி? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனை பாருங்க. நமக்கு கொடுத்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு திரும்ப மேக்னிடியூட் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே நம்ம செக்ஷன் 1ல் கண்டுபிடிச்சிருக்கோம். அதனால அதை திரும்ப ரீகால் பண்ணிக்கிட்டா போதும். 5 டிவைடட் பை ஒமேகா இன்டூ ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் 1 இன்டூ ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் பிளஸ் 4. இதுதான் மேக்னிடியூட் ஃபங்க்ஷன். இதில் அந்த ஒமேகா ஈக்குவல் டு √2வை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? 5 டிவைடட் பை √2 இன்டூ ரூட் ஆஃப் √2 ஸ்கொயர் பிளஸ் 1 அப்புறம் இன்டூ ரூட் ஆஃப் √2 ஸ்கொயர் பிளஸ் 4 அப்படின்னு வரும். அதை சால்வ் பண்ணால் 5 டிவைடட் பை √2 இன்டூ √3 இன்டூ √6. ரூட்டை காமனாக எடுத்தோம்னா 5 டிவைடட் பை ரூட் ஆஃப் 2 இன்டூ 3 இன்டூ 6 அல்லது 5 டிவைடட் பை ரூட் ஆஃப் 36 அல்லது 5 டிவைடட் பை 6 எவ்வளோ? 0.88. இந்த நம்பர் என்ன சொல்லுது அப்படின்னா, நாம் வரைஞ்ச நிக்கோஸ் பிளாட்டு நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் -0.8ங்கிற இடத்துல அந்த எக்ஸ் ஆக்சிஸை கிராஸ் பண்ணதுன்னு அர்த்தம். திரும்பவும் சொல்கிறேன், நாம் கண்டுபிடிச்ச நம்பர் 0.88. இந்த 0.88 என்ன சொல்ல வருதுன்னா, நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், பிளாக் கலரில் இருக்க கிராஃபு, அதில் எல்லோ கலரில் -0.8ன்னு இருக்கும். நம்ம கண்டுபிடிச்ச நம்பர் 0.8 தான். பட் ஜே டேர்ம்ஸை 0க்கு ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிக்கிறோன்னா அர்த்தம் என்னன்னா, நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸோட லெஃப்ட் சைடு அந்த இடத்துல -0.8 அந்த இடத்துல நிக்கோஸ் பிளாட்டு கிராஸ் பண்ணுறதா அர்த்தம். நாம் வரைஞ்ச நிக்கோஸ் பிளாட்டு நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸோட லெஃப்ட் சைடை எந்த இடத்துல கிராஸ் பண்ணுதோ அந்த இடத்துல -0.8ன்னு எழுதிக்கணும். இப்போ இதுக்கப்புறம் தான் நமக்கு வேலையே இருக்கு. இதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ அந்த கிராஃபை பாருங்க, நடுவில் இருக்கிறது 0, ரைட் சைடில் அப்படியே 0க்கு அப்புறம் 1 2 3ன்னு கடைசியாக இன்ஃபினிட்டி, லெஃப்ட் சைடில் 0க்கு அப்புறம் -1 -2 -3 கடைசியாக இன்ஃபினிட்டி. இப்போ நம்ம கருவு -0.8ல் கிராஸ் பண்ணுதுன்னா -1 எங்கே இருக்கு? -0.8க்கு அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கும். அதாவது கருவுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடில் இருக்கும். ஸோ நம்ம வரைஞ்ச நிக்கோஸ் பிளாட்டுக்கு உள்ள -1 இருக்கா? இல்லை. -1ங்கிற பாயிண்ட்டை நம்ம நிக்கோஸ் பிளாட் சுற்றி வரலை, என்க்ளோஸ் பண்ணலை. அப்படின்னா n ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கணும். இதுக்காக தான் நம்ம நிக்கோஸ் பிளாட் வரைகிறோம். நிக்கோஸ் பிளாட் வரைகிறதோட பர்பஸ் என்ன? என்னன்னா நம்பர் ஆஃப் என்சர்க்கிள்மெண்ட். இந்த n வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நிக்கோஸ் பிளாட் வரைகிறோம். இப்போ நம்ம நிக்கோஸ் பிளாட் வரைஞ்சிட்டோம். அது நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸை எந்த இடத்துல கட் பண்ணுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். நாம் வரைஞ்ச நிக்கோஸ் பிளாட்டுக்கு உள்ள -1 வருதா, வெளியே -1 வருதா? வெளியே -1 வருதுன்னா n ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ நம்ம நைக்கோஸ் பிளாட்டை வச்சு n ஈக்குவல் டு 0ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன செய்யணும்? ஃபார் ஸ்டெபிலிட்டி ஆர் க்ளோஸ் டு லூப் ஸ்டெபிலிட்டி, அதாவது நைக்கோஸ் பிளாட்டை வச்சு நாம் ஒரு சிஸ்டம் கொடுக்குறாங்கன்னா அந்த சிஸ்டத்தோட க்ளோஸ் டு லூப் சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓப்பன் லூப் சிஸ்டம் அப்படிங்கிறது கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்டேபிளாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க நைக்கோஸ் பிளாட் தேவையில்லை. பட் நமக்கு கொடுத்த ஓப்பன் லூப் சிஸ்டத்தோட க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்க தான் நைக்கோஸ் பிளாட் யூஸ் ஆகுது. ஸோ நைக்கோஸ் பிளாட்டை வச்சு நம்ம என்ன செய்யணும்னா, we have to find closed loop stability. அதுக்கு ஃபார்முலா என்ன? க்ளோஸ்ட் லூப் ஸ்டெபிலிட்டிக்கு ஃபார்முலா என்னன்னா z ஈக்குவல் டு n ப்ளஸ் பி. இப்போ நம்ம n கண்டுபிடிச்சிட்டோம், n ஈக்குவல் டு 0. அடுத்தது p கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, pனா நம்பர் ஆஃப் ரைட் சைட் போல்ஸ். pனா நம்பர் ஆஃப் போல்ஸ் கிடையாது, நம்பர் ஆஃப் ரைட் சைட் போல்ஸ். அதுக்கு நமக்கு கொஸ்டினில் கொடுத்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை எடுத்துக்கணும். அதோட டினாமினேட்டரை பார்க்கணும். அந்த டினாமினேட்டரை 0க்கு ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணோம் அப்படின்னா அதோட ரூட்ஸ் கிடைக்கும். அந்த ரூட்ஸ் தான் போல்ஸ். இப்போ அதில்
அந்த போல்ஸை கிராஃபில் மார்க் பண்ணோம் அப்படின்னா, அதாவது வெர்டிகலாக இருக்க இமேஜினரி ஆக்சிஸுக்கு ரைட் சைடில் எத்தனை போல்ஸ் வரும்னு பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு கொடுத்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட டினாமினேட்டரோட ரூட்ஸ் 0, -1, -2. இதை கிராஃபில் மார்க் பண்ணோம் அப்படின்னா அந்த பக்கம் கிராஃப் பாருங்கள். ஃபஸ்ட்டு 0க்கு நேராக ஒரு ரெட் கலர் டாட்டு, அப்புறம் -1, -2 எல்லாமே இமேஜினரி ஆக்சிஸுக்கு லெஃப்ட் சைடில் தான் வருது. அதாவது லெஃப்ட் ஹாஃப் ஆஃப் த பிளேன் அங்கே தான் இருக்குது. ரைட் ஹாஃப் ஆஃப் த பிளேன்ல போல்ஸ் கிடையாது. P அப்படின்னா என்ன? நம்பர் ஆஃப் போல்ஸ் இன் தி ரைட் ஹாஃப் ஆஃப் த பிளேன். இங்கே ரைட் ஹாஃப்ல வரவே இல்லைன்னா P = 0, N = 0, P = 0 ரெண்டும் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன? Z = N + P. அதில் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸை சப்ஸ்டிடியூட் பண்ணணும். N 0, P 0, Z = 0 + 0, Z = 0. ஸோ அப்போ நம்ம கடைசியாக என்ன சொல்ல போகிறோம்? For the given system, its closed loop system is stable. அல்லது given system is closed loop stable. இல்லை சிம்பிளாக given system is stable அப்படின்னு சொன்னால் போதும். ஸோ நைக்கோஸ் பிளாட்டோட யூஸ் என்னன்னா, நமக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. கொடுக்கும்போதே ஃபார் த கிவன் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் அப்படி தான் மோஸ்ட்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்க ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதோட டினாமினேட்டரை பார்த்து ஓப்பன் லூப் ஸ்டேபிளாக இல்லையான்னு சொல்லிடலாம். அப்போ நம்ம நிக்கோஸ் பிளாட் வரைதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா, அவங்க கொடுத்துருக்க சிஸ்டம் ஓப்பன் லூப்பாக இருக்குது, அதை க்ளோஸ்டு லூப்பாக மாற்றணும் அப்படின்னா க்ளோஸ்டு லூப்பாக மாற்றின சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்குமா இல்லையா அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நிக்கோஸ் பிளாட் எதுக்கு யூஸ் ஆகுது? ஓப்பன் லூப் சிஸ்டத்தோட க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்குமா இல்லையான்னு கண்டுபிடிக்க யூஸ் ஆகுது. ஸோ இப்போ நம்ம நைக்கோஸ் பிளாட்டில் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ உங்களுக்கு நைக்கோஸ் பிளாட்டில் ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம நைக்கோஸ் பிளாட் சம்மந்தமான பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வரும்போது, கேட் எக்ஸாம்ஸ், ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ்லாம் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் கொஸ்டின் வரும்போது கண்டிப்பாக நைக்கோஸ் பிளாட்டில் வரும். நீங்கள் வேணால் மாடல் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இப்போ நைக்கோஸ் பிளாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் நைக்கோஸ் பிளாட்டுக்கு முன்னாடி ரவுத் ஸ்டெபிலிட்டி கிரைட்டீரியான்னு ஒன்று படிச்சிருப்பீங்க. ரவுத் டேபிள் வரைவோம் நம்ம. அதுக்கு நமக்கு ஒரு கொஸ்டினில் ஒரு ஈக்குவேஷன் கொடுப்பாங்க. S⁻6, S⁻7. அது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அல்லது சிம்பிளாக ஈக்குவேஷன் வச்சுக்கங்க. இப்போ அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்னா -b ± √, அந்த ஃபார்முலா வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒருவேளை S³ + 4s² கால்சி யூஸ் பண்ணிக்கலாம். S⁻7, 8லாம் போணுச்சு அப்படின்னா ரவுத் ஸ்டெபிலிட்டி மெத்தடில் அந்த ரவுத் டேபிள் வரைஞ்சி தான் கண்டுபிடிக்க முடியும். பட் அந்த மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் ஸ்டேபிளாக இல்லையா, அன்ஸ்டேபிள்னா ரைட் ஹாஃப் ஆஃப் த பிளேனில் எத்தனை ரூட்ஸ் இருக்குது இவ்வளோ தான் சொல்ல முடியும். ஆனால் அதுவே நைக்கோஸ் பிளாட்னா, நைக்கோஸ் பிளாட்டுங்கிறது போலார் பிளாட்டோட எக்ஸ்டென்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு போலார் பிளாட் மாதிரி தான் நைக்கோஸ் பிளாட்டுக்கு செக்ஷனாக வரைஞ்சி ஜாயின் பண்ணி நெகட்டிவ் ரியல் ஆக்சிஸை எந்த இடத்துல கட் பண்ணுதுன்னு கண்டுபிடிப்போம். ஆனால் அதுக்கப்புறம் நாம் கண்டுபிடிச்சி, அதாவது அவங்க கொடுத்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு நாம் நைக்கோஸ் பிளாட் கண்டுபிடிச்சி அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் நியூமரேட்டரில் கேன்னு கொடுத்துருந்தாங்கன்னா கே வேல்யூ கண்டுபிடிக்கலாம். நைக்கோஸ் பிளாட்டில் ரவுத் ஸ்டெபிலிட்டிலையும் கே வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஆனால் கே வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கெயினை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது எதில்? ரவுத் ஸ்டெபிலிட்டி மெத்தடில். ஆனால் நைக்கோஸ் ஸ்டெபிலிட்டி மெத்தடில் போர்டு பிளாட் மாதிரி அல்லது போலார் பிளாட் மாதிரி கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜினை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ ரவுத் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிற மெத்தட் அப்சல்யூட் ஸ்டெபிலிட்டியை மட்டும்தான் சொல்லும். அதாவது சிஸ்டம் ஸ்டேபிளாக இல்லையா அதை பற்றி மட்டும்தான் பேசும். ஆனால் நைக்கோஸ் ஸ்டெபிலிட்டியில் சிஸ்டம் ஸ்டேபிளாக இல்லையா அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கெயினை கண்டுபிடிச்சிட்டு அந்த கெயினை நம்ம அட்ஜஸ்ட்டும் பண்ணலாம். அதாவது கெயின் மார்ஜினை எவ்வளோ தூரம் மாற்றலாம், ஃபேஸ் மார்ஜினை எவ்வளோ தூரம் மாற்றலாம் அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். அதனால் நைக்கோஸ் ஸ்டெபிலிட்டி ப்ரொவைட்ஸ் போத் அப்சல்யூட் அண்ட் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி. அதாவது ஸ்டெபிலிட்டியை ரிலேட் பண்ண முடியும். இவ்வளோ கெயினுக்கு இவ்வளோ ஸ்டெபிலிட்டி இருக்கும், இவ்வளோ கெயினை தாண்டினுச்சுன்னா இருக்காது அப்படி சொல்ல முடியும். அதே மாதிரி இப்போ போர்டு பிளாட், போலார் பிளாட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கு கெயின் மார்ஜின், ஃபேஸ் மார்ஜின் கண்டுபிடிச்சி ஸ்டேபிளாக இல்லையான்னு சொல்லுவோம். ஆனால் போர்டு பிளாட், போலார் பிளாட்லாம் ரிலேட்டிவ் ஸ்டெபிலிட்டி இருக்கும். இருந்தாலும் அவங்க கொடுக்குற ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை மட்டும்தான் நம்ம ஸ்டேபிளாக இருக்கா இல்லையான்னு சொல்ல முடியும். அந்த ஓப்பன் லூப்பை க்ளோஸ் லூப்பாக மாற்றணும் அப்படின்னா அது ஸ்டேபிளாக இருக்கா இல்லையான்னா அதுக்கு தனியாக தான் போர்டு பிளாட் வரையணும். பட் அதுவே நைக்கோஸ் பிளாட்டாக இருந்தது அப்படின்னா அவங்க ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சிஸ்டம் ஸ்டேபிளாக இல்லையா
அதை சொல்லிடலாம். அதுக்கு நைக்கோஸ் பிளாட் வரைஞ்சி அவங்க கொடுத்த சிஸ்டம் ஓப்பன் லூப்பாக இருக்குது அப்படின்னா அதோட க்ளோஸ் லூப் சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்குமா இல்லையா அதையும் சொல்லிடலாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த லாஸ்ட் ப்ராப்ளத்தை ஞாபகப்படுத்திங்க. அதில் நாம் ஒரு நைக்கோஸ் பிளாட் வரைஞ்சோம். அது -1ங்கிற பாயிண்ட்டை சுற்றி வரல. ஒருவேளை சுற்றி வந்துருச்சு அப்படின்னா அப்போ அந்த -1 இஸ் என் சர்க்கிள்டு. நாம் வரைஞ்ச நைக்கோஸ் பிளாட்டு -1 சுற்றி வந்துச்சுன்னா -1 அந்த பாயிண்ட் இஸ் என் சர்க்கிள். ஒருவேளை அந்த -1 சுற்றி வரும்போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றி வந்துச்சு அப்படின்னா அப்போ பாயிண்ட் இஸ் என்க்ளோஸ்ட். ஸோ என் சர்க்கிள்டுன்னா என்ன, என்க்ளோஸ்ட்னா என்ன ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பொதுவாக நைக்கோஸ் பிளாட்டில் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுப்பாங்க. k டிவைடட் பை s இன்ட்டு s+1 s+2 இப்படி கொடுப்பாங்க. இப்போ இதுக்கு பேர் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பாருங்கள், k டிவைடட் பை s+2 s+3 இதுதான் ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். இதில் டினாமினேட்டர் பாருங்கள் s+2 s+3. இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா ரூட்ஸ் என்ன, -2 -3. இந்த ரூட்ஸ் தான் போல்ஸ். இப்போ இந்த ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனாக மாற்றணும் அப்படின்னா என்ன செய்யணும், ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டிவைடட் பை 1 + ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு k டிவைடட் பை s+2 இன்ட்டு s+3 டிவைடட் பை 1 + k டிவைடட் பை s+2 இன்ட்டு s+3. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட டினாமினேட்டர் தான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். ஸோ இந்த க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட டினாமினேட்டரை பாருங்க, 1 + k டிவைடட் பை s+2 இன்ட்டு s+3. இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா எப்படி மாறிடுது, s+2 இன்ட்டு s+3 + k டிவைடட் பை s+2 இன்ட்டு s+3. இது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இதோட நியூமரேட்டரை கவனிச்சு பாருங்க, s+2 s+3 + k. அதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரூட்ஸா கிடைக்கக்கூடியது என்ன, -2 -3. அதாவது கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனோட நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய ரூட்ஸை நம்ம ஜீரோஸ் தான் சொல்லணும். அப்போ நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ரூட்ஸ் அதாவது போல்ஸ் அதுதான் க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷனில் ஜீரோஸாக வருது. அப்போ ஓப்பன் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட போல்ஸ் தான் க்ளோஸ்ட் லூப் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் ஜீரோஸாக இருக்கு. அதனால தான் நம்ம போன சிஸ்டத்தில் ஃபர்ஸ்ட் n கண்டுபிடிச்சோம், அப்புறம் p அதாவது ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை வச்சு நம்பர் ஆஃப் ரைட் சைடு போல்ஸ் கண்டுபிடிச்சோம், அப்புறம் இசட்னா என்ன, நம்பர் ஆஃப் ரைட் சைட் ஜீரோஸ். ரைட் சைடில் ஜீரோவே வரக்கூடாது. ஸோ போல்ஸும் ரைட் சைடில் இருக்கக்கூடாது, அதாவது கிராஃப்ல ரைட் சைடில் இருக்கக்கூடாது, ஜீரோஸும் ரைட் சைடில் இருக்கக்கூடாது. போல்ஸ் மட்டும் ரைட் சைடில் இல்லை அப்படின்னா ஓப்பன் லூப் சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள். ஜீரோஸும் ரைட் சைடில் இல்லை அப்படின்னா க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள். சப்போஸ் z = 1 அப்படின்னு வந்ததுன்னா சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள். 1 0 at right half of the GFS HFS plane அப்படின்னு சொல்லணும். ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட் பாருங்க, அந்த GFS HFS பிளேன். அதாவது நாம நைக்கோஸ் பிளாட்டை ஒரு கிராஃபில் வரைவோம். வெர்டிக்கலாக ஒரு லைன், ஹரிசாண்டலாக ஒரு லைன், ப்ளஸ் மாதிரி வரைஞ்சிக்குவோம். அதில் நடுவில் இருக்க பாயிண்ட்டுக்கு பேர் தான் 0. இந்த பக்கம் -1, அந்த பக்கம் 1, இந்த பக்கம் -∞, அந்த பக்கம் ∞. இதெல்லாம் மார்க் பண்ண தேவையில்ல, இது சும்மா இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இந்த கிராஃபுக்கு பேர் தான் GFS HFS பிளேன். அதாவது டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை இந்த கிராஃபில் நம்ம வரைய போகிறோம். ஸோ அந்த டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் தான் GFS HFS. அதனால இந்த படத்துக்கு பேர் GFS HFS பிளேன். இப்போ நம்ம மோட்டார் கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் வரையும் போது கிராஃபுக்கு பேர் வச்சுக்கோம்ல, அதே மாதிரி இது GFS HFS பிளேன் அல்லது QFS பிளேன். ஸோ இப்போ இந்த கிராஃபில் தான் நிக்கோஸ் பிளாட் வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட் நிக்கோஸ் பிளாட்டோட ஒவ்வொரு செக்ஷனையும் கிளாக் வைஸில் தான் வரையணும். ரெண்டாவது அப்படி வரையும் போது நாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை பார்த்துக்கணும். அதில் இருக்க டினாமினேட்டரை எடுத்த உடனே சால்வ் பண்ணி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ரூட்ஸ் இமேஜினரியாக வந்தது அப்படின்னா அது ஒய் ஆக்சிஸில் உட்காரும். அப்போ ஒய் ஆக்சிஸில் கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு நேராக நைக்கோஸ் பிளாட்டு அந்த இடத்துல மேலே போகாமல் அந்த போல்ஸை சுற்றி வரணும். அதாவது இமேஜினரி ஆக்சிஸில் இருக்கக்கூடிய போல்ஸ் மேலே நிக்கோஸ் பிளாட் போகக்கூடாது. ஸோ அதை இந்த மாதிரி ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி சுற்றி வந்துக்கணும். ஸோ நைக்கோஸ் பிளாட் வரையும் போது GFS HFS பிளேனில் தான் வரையணும். ஒவ்வொரு செக்ஷனும் கிளாக் வைஸில் தான் இருக்கணும். இமேஜினரி ஆக்சிஸில் இருக்க போல்ஸ் மேலே நைக்கோஸ் பிளாட் வரையக்கூடாது. ஸோ அப்படி வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்சர்க்கிள்மெண்ட் கண்டுபிடிக்கணும். அதாவது கேபிட்டல் N. நைக்கோஸ் பிளாட் வரையறதுக்கு ஒரே காரணம் N கண்டுபிடிக்கிறது தான்.
n எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா -1ங்கிற பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் போன ப்ராப்ளத்தில் நிக்கோஸ் பிளாட் இமேஜினரி ஆக்சிஸை எந்த இடத்துல கிராஸ் பண்ணுதுங்கிறத கண்டுபிடிச்சோம். அதாவது டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் எஸ்ஸை ஜே ஒமேகான்னு மாற்றி அதில் ஜே ஒமேகா டேர்ம்ஸை மட்டும் எடுத்து 0க்கு ஈக்குவேட் பண்ணி ஒமேகாவுக்கு ஒரு வேல்யூவை கண்டுபிடிச்சி அதை மேக்னிடியூட் ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணோம் அப்படின்னா மேக்னிடியூடுக்கு என்ன நம்பர் வருதோ அந்த நம்பருக்கு நேராக தான் நிக்கோஸ் பிளாட் கிராஸ் பண்ணுது. அதை வச்சு -1 பிளாட்டுக்குள்ளே வருதா வெளியே வருதாங்கிறத முடிவு பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனை பாருங்கள். ஃபஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிள் இருக்கும். அதில் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் என்சர்க்கிள்மெண்ட் அப்படின்றது. அதாவது நாம் வரைஞ்ச நிக்கோஸ் பிளாட் இப்படி வருது. அந்த -1ங்கிற பாயிண்ட் அந்த க்ரீன் டாட்டு அந்த கருவுக்கு உள்ளே வருது. வெளியே பார்த்தீங்கன்னா 2 லைன் இருக்குது. ஒன்று கிளாக் வைஸில் இருக்குது, இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. அப்படின்னா n மொத்தமாக எவ்வளோ? கிளாக் வைஸுக்கு ப்ளஸில் எண்ணிக்கணும், ஆன்டி கிளாக் வைஸுக்கு மைனஸில் எண்ணிக்கணும். ஒன்று கிளாக்கு இன்னொன்று ஆன்டி கிளாக் வைஸ்னா n 0. ரெண்டுமே கிளாக் வைஸ்னா n = 2. ரெண்டுமே ஆன்டி கிளாக் வைஸ்னா n = -2. ஸோ இப்படி தான் என்சர்க்கிள்மெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ நைக்கோஸ் பிளாட் வரைகிறதுக்கான மெயின் காரணமே கேபிட்டல் N கண்டுபிடிக்கிறதுக்காக தான். சமயத்தில் எக்ஸாம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் மட்டும் கொடுத்து என் வேல்யூ எவ்வளோன்னு கேட்பாங்க, அல்லது சிஸ்டம் ஸ்டேபிளாக இல்லையான்னு கேட்பாங்க. இப்போ நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா n பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா, அதாவது என்சர்க்கிள்மெண்ட் கிளாக் வைஸாக இருக்குன்னா கண்டிப்பாக அன்ஸ்டேபிள் தான். என்சர்க்கிள்மெண்ட் ஆன்டி கிளாக் வைஸாக இருக்குன்னா ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்சர்க்கிள்மெண்ட் 0னா ஸ்டேபிள் தான். என்சர்க்கிள்மெண்ட் 0 அதாவது -1 கருவு சுற்றியே வரல, சிஸ்டம் ஸ்டேபிள். சுற்றி வருது ஆனால் கிளாக் வைஸும் ஆன்டி கிளாக் வைஸும் சமமாக இருக்குது, சிஸ்டம் ஸ்டேபிள். சுற்றி வருது ஆனால் கிளாக் வைஸில் வருது. ஒரு தாட்டி வந்தாலும் சரி, 2 தாட்டி வந்தாலும் சரி, கிளாக் வைஸில் வந்ததுன்னா கண்டிப்பாக அன்ஸ்டேபிள் தான். ஆன்டி கிளாக் வைஸில் வருது அப்படின்னா இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. அது என்னன்னு இப்போ நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு n is calculated from நிக்கோஸ் பிளாட். அதான் நான் இவ்வளோ நேரம் சொன்னேன். P is calculated from transfer function denominator or from given question. Pனா என்ன? Pனா number of right side poles. Pனா number of polesனு வச்சுக்கூடாது. டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் டினாமினேட்டரை எடுத்துக்கிட்டு அதை 0க்கு ஈக்குவேட் பண்ணி ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ரூட்ஸில் எத்தனை பாசிட்டிவாக இருக்குது 0 தவிர்த்து. 0ங்கிறது ஆரிஜினில் வரும், ஏன்னா பாசிட்டிவ்னா தான் ரைட் சைடு வரும். எத்தனை பாசிட்டிவாக இருக்கோ அத்தனை தான் P. ஸோ P இண்டிகேட்ஸ் ஓப்பன் லூப் ஸ்டெபிலிட்டி. இதை எடுத்த உடனே செஞ்சிடணும். எடுத்த உடனே நமக்கு ரைட் சைடில் போல்ஸே இல்லை அப்படின்னா ஓப்பன் லூப் சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லிடணும். P = 0. க்ளோஸ் லூப் சிஸ்டத்துக்கு Z கண்டுபிடிக்கணும். Z எப்போ 0வாக இருக்கும் அப்படின்னா மோஸ்ட்லி P = 0, n = 0னா Z 0வாக இருக்கும். ஒரு கண்டிஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சப்போஸ் P = 1, அதாவது ஒரே ஒரு போல் ரைட் சைடில் இருக்குது. நமக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்க, அதோட டினாமினேட்டரோட ரூட்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ரூட்டு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அப்போ ஓப்பன் லூப் சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள். ஆனால் க்ளோஸ் லூப் அன்ஸ்டேபிளாக இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம நிக்கோஸ் பிளாட் வரைஞ்சி -1 சுற்றி நிக்கோஸ் பிளாட் வருதான்னு பார்க்கணும். அப்படி வருதுன்னா நிக்கோஸ் பிளாட் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில், அதாவது P = 1, டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனோட டினாமினேட்டரில் ஒரே ஒரு ரூட்டு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நைக்கோஸ் பிளாட்டு -1 சுற்றி ஒரே ஒரு தாட்டி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வரணும். அப்போ n = -1ன்னு வந்துடும், P = 1ன்னு வரும், Z = -1 + 1 0ன்னு வரும். க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் ஸ்டேபிள், ஆனால் ஓப்பன் லூப் அன்ஸ்டேபிள் தான். ஸோ P 0, n 0, சிஸ்டம் ஸ்டேபிள். P 1ஆ இருந்துச்சுன்னா ஓப்பன் லூப் அன்ஸ்டேபிள். பட் க்ளோஸ் லூப் சிஸ்டம் எப்போ ஸ்டேபிளாக இருக்கும்? நிக்கோஸ் பிளாட்டு -1 சுற்றி ஒரே ஒரு தாட்டி ஆன்டி கிளாக் வைஸில் வரணும். சப்போஸ் P = 2ன்னு வருது, அப்போ நிக்கோஸ் பிளாட்டு 2 தாட்டி -1 சுற்றி ஆன்டி கிளாக் வைஸில் வரணும். அப்போ தான் சிஸ்டம் ஸ்டேபிளாக இருக்கும். எப்போ? Pக்கு வேல்யூஸ் வந்ததுன்னா. சப்போஸ் P = 1, n = 0. n = 0னா -1 சுற்றி நிக்கோஸ் பிளாட்டு வரல, ஆனால் டினாமினேட்டரோட ரூட்ஸை கண்டுபிடிக்கும் போது 1 பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா Z எவ்வளோ? 1ன்னு வரும். Z 1ன்னா அர்த்தம் என்ன? க்ளோஸ்டு லூப் சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள். ஸோ இப்போ இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா P = 1, n = 0, Z = 1. P = 1ங்கிறதுனால ஓப்பன் லூப் சிஸ்டம் அன்ஸ்டேபிள், Z = 1ங்கிறதுனால க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம் அன்ஸ்டேபிள். கடைசியாக என்ன சொல்லணும்? There is 1 0 in the right half of the plane, so closed loop system is unstable னு சொல்லணும். சரி, இந்த கண்டிஷன் பாருங்க. P = 0, n = +2,
அப்போ இசட் ஈக்குவல் டு என் பிளஸ் பி 2. ஸோ இப்போ என்னன்னா இப்போ ஓப்பன் லூப் சிஸ்டம் இஸ் ஸ்டேபிள், ஏன்னா பி ஈக்குவல் டு 0. பட் க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம்னா இசட் ஈக்குவல் டு 0ன்னு வரல. ஸோ க்ளோஸ்ட் லூப் சிஸ்டம் இஸ் அன்ஸ்டேபிள். 2 zeros அல்லது 2 ரூட்ஸ் இன் தி ரைட் ஹாஃப் ஆஃப் தி g of s h of s plane. ஸோ நைகோஸ் பிளாட்ல நான் ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி அப்புறம் அதோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்கேன். இன்னும் நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லா வீடியோஸும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைகோஸ் பிளாட் பற்றி ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.